Madras Foreign Children Education Institution for implementing the subject-based YouTube program for the welfare of the students. That is why I want to teach the social science subject, especially in economics. Social science classified into four types. First, geography, history, geography, civics and economics. One 10 marks. They have provided economics 10 marks. I complete 10 marks on the economics. Everybody must concentrate in economics. You can easily secure 10 marks in that subject. That's why I want to teach national income. First lesson is Unit 1, national income. Learning objectives. First of all, to know about the meaning of national income. What do you mean by national income? Next, to know about the meaning of gross national product, GNP. Moonravada, to understand the basic various measures of national income. Number 4, to understand the composition of gross domestic product. Number E, to know the contribution of different sectors in GDP. F, to know the economic growth of development and its differences. To know about development path based on GDP and employment. H, to understand the growth of GDP and economic policies. First of all, what do you mean by national income? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பேரண்ட்ஸோட இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வருமானம் மாத வருமானம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க இருக்கக்கூடிய வீடு, பெரிய பங்களாவில் இருப்பாங்க, கார் இருக்கும், பைக் இருக்கும், எவ்ரிதிங் தே ஹவ் ப்ரொவைடட். தட் ஃபேமிலி இஸ் கால்ட் ரிச் ஃபேமிலி. குடும்பம் என்ன சொல்லுவாங்க? வசதியான குடும்பம், வளர்ச்சி அடைந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரு பேரண்டோட வருமானம் குறைவாக இருக்கும், மீடியமாக இருக்கும். அந்த குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அது தகுந்தாப்புல இருக்கும். சாதாரணமாக ஒரு வீடு, 3 வேளை சாப்பிடுவாங்க, உடைகள் கொடுத்துட்டு இருப்பாங்க. தட் இஸ் கால்டு மிடில் கிளாஸ். அந்த குடும்பம் மிடில் கிளாஸ். இன்னொன்று குடும்பம் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமையில் வாழுகின்ற குடும்பம், அது புவர் ஃபேமிலி. அவங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கும். அந்த பேரண்டோட வருமானம் குறைவாக இருக்கும். அவங்க வாழ்க்கை தரமும் குறைவாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட முடியாது. அவன் நடந்தான் வருவான், சைக்கிள் இருக்காது, ஒன்றுமே இருக்கு. நோ திங்ஸ். தட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை காட்டக்கூடியது அவனுடைய வருமானம் தான். வாழ்க்கை தரம், வருமானம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை தரம் மீன்ஸ் அவனுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம், கொடுக்கக்கூடிய உடை, உண்ணக்கூடிய உடை, இதெல்லாம் எதை காட்டணும்? வாழ்க்கை தரத்தை காட்டக்கூடியது. இப்போ ஜென்ரலாக இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபேமிலியிலே இப்படி இருந்தால் இப்போ நாட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டினுடைய வருமானம் அதிகமாக இருந்தால் அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்ச நாடு, டெவலப்டு கண்ட்ரி. அந்த நாட்டுக்கு பேர் என்ன? டெவலப்டு கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து வரும் நாடுகள். நம்முடைய நாட்டினுடைய இந்தியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, நம்ம நாடு டெவலப்பிங் கண்ட்ரி. அதாவது இன்னும் நம்ம வளர்ச்சி அடையல, வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சரியான வளர்ச்சி இல்லை. நம்ம நாடு டெவலப்பிங் கண்ட்ரி. இன்னும் சில நாடு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வளர்ச்சி அடையாத அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். அதனால அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க: டெவலப்பிங், அண்டர் டெவலப். இப்போ நம்ம நேஷனல் இன்கம்னா என்ன? வாட் இஸ் மீனிங் ஆஃப் நேஷனல் இன்கம்? நேஷனல் இன்கம்னா என்ன? நேஷனல் இன்கம் இஸ் a measure of the total value of goods and services. Total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஒரு ஆண்டுல ஒரு நாட்டினுடைய அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பை தான் நாட்டு வருமானம்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? நாட்டு வருமானம் ஒரு நாடு ஒரு ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பை நாட்டு வருமானம் வரும். That is called gross national product or national dividend. அது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாட்டு நேஷனல் இன்கம் இஸ் a measure of the total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பை தான் நாட்டு வருமானம் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா கிளியர், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆண்டு
ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணம் எல்லாத்தையும் கொடுப்போம். ப்ரொடக்ஷன் பண்ண துணிமணி, electronic goods, all the items, furnitures, chair, photos, cameras, everything included in the national income. எல்லாத்தையும் பண மதிப்பு கொண்டு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வேல்யூ போட்டோ அதுதான் தட் இஸ் கால்டு நேஷனல் இன்கம். அதான் சொல்கிறான், நேஷனல் இன்கம் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை an economy over a period of time, normally a year. Generally, national income is called the gross national product, GNP. Gross na மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு கிராஸ் na மொத்த நாட்டு உற்பத்தி or national dividend. Do you have any doubt? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? கிராஸ் நேஷனல் மொத்த நாட்டு உற்பத்தி, டோட்டல் நேஷனல் ப்ராடக்ட். அடுத்ததாக கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், GNP. கிராஸ்னால மொத்தம், தட் இஸ் கால்டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். Gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic resident of a country. ஒரு நாட்டுடைய உற்பத்தி செய்யப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் எல்லாம் சேர்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாட் ஒன்லி தட், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட் ஏர்ன்டு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் அப்ராட். அதாவது இந்த நாட்டில் இருப்பான், அவன் வந்து கேபிட்டல் மூலத்தில் வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் இதில் சேரும். இந்த நாட்டில் இந்தியாவில் தான் இருப்பான், அவனுடைய வருமானம் எங்கே இருக்கும், அவன் எல்லா பணத்தை வந்து ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். பிரான்ஸில் பண்ணியிருப்பான், சுவிட்சர்லாந்தில் பண்ணியிருப்பான், ஜப்பானில் பண்ணியிருப்பான். அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய கேபிட்டல் இன்வெஸ்டட் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானமும் இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்டில் சேரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் ஆர் வி கிளியர்? Okay, next பார்ப்போம். இதுக்கப்புறம் it includes profit earned from capital invested in a abroad, வெளிநாட்டில். இப்போ வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்டை நம்ம பார்த்தோம், இன்வெஸ்டட் இன் அப்ராட், வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட், அந்த இதுவும் நம்ம ஜிஎன்பியில் சேரும், கிராஸ் நேஷனல் ப்ராடக்டில் சேரும், மொத்த நாட்டு வருமானத்தில் சேரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி, வாட் யூ மீன் பை ஜிஎன்பி? ஜிஎன்பி ஈக்குவல் டு சி கன்சம்ஷன், அத்தனை மக்களுக்கு வரக்கூடிய நுகர்வு கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, எல்லாரும் செய்யக்கூடிய முதலீடு பிளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஜி என்றால் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், எக்ஸ்னா இஎக்ஸ்பிஓஆர்டி எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் பிளஸ் என்எஃப்ஐஏ. என்எஃப்ஐனா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டில் முதலீடு செய்த ஃபேக்டர் அவங்களுடைய காலனிகளுக்கு வரக்கூடிய இன்கம் ஃப்ரம் அப்ராட். இங்கே வந்து சி கன்சம்ஷன், ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், என்எஃப்ஐஏ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். All of you understand? GNP na GNP equal to C plus I plus G plus X minus M plus NFIA. C என்பது consumption, G என்பது government expenditure, X minus M and I என்பது investment, X minus M export minus import, NFIA net factor income from abroad. Understand? இப்போ வந்து GNP C consumption, I investment, G வந்து government expenses, X minus M வந்து export minus import. export அதாவது ஏற்றுமதி 100 கோடியாக இருக்கும். நம்ம வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி 100 கோடிக்கு பண்ணுவாங்க, இம்போர்ட் வந்து 50 கோடியாக இருக்கும். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஏற்றுமதியிலேருந்து எதை கிடைக்கணும், இறக்குமதியை கிடைச்சிட்டா தட்டி அந்த இன்கமும் எதில் செய்யணும்னா ஜிஎன்பியில் செய்கிறோம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் செய்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அதான் விகர் ஜிஎன்பி மீன்ஸ் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ நெட் ஃபேக்டர் இன்வெஸ்டட் இன் அப்ராட். என்ன வாடி மீன் ஃபேக்டர்னா உற்பத்தி காரணிகள், ஒவ்வொரு ஃபேக்டர் ஒரு லேபரை போவான். இது அவனுடைய வாடி மீன் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா 4: land, labor, capital and entrepreneur. land, labor அல்லது investment, capital or entrepreneur, 4 சேர்ந்தாதான் factors of production. உற்பத்தி காரணிகள் 4. அதான் factor invested in abroad. அவன் என்ன factor இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், கேபிட்டலில் கொடுத்துருப்பான். ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், சுவிட்சர்லாந்தில் பண்ணியிருப்பான், லண்டனில் பண்ணியிருப்பான், அமெரிக்காவில் பண்ணியிருப்பான். அதனால தான் என்எஃப்ஐஏ, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜிஎன்பி.
அடுத்தது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ்னா மொத்த டொமஸ்டிக் உள்நாட்டு உற்பத்தி. டொமஸ்டிக் மீன்ஸ் உள்நாட்டு உற்பத்தி. ஏன்னா ஜிடிபி இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரினர். That is called the factors of production. Land, labor, capital and entrepreneur உற்பத்தி, தொழில் முனைவோர். இது நாலு சேர்ந்ததான் factors of production. இப்போ வந்து GDP is the total value of output of goods and services produced by the factors of production. உற்பத்தி செஞ்சதா that is called within the geographical boundaries of the country. Within the அந்த உள்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்றது தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். உள்நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு பேரு. ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப வித்தின் த ஜியோகிராபி இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்றது தான் ஜிஎன்பி, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தினா NNP is arrived, net national product arrived by making some adjustment with regard to depreciation from GNP. net na nigara நாட்டு உற்பத்தி என்றால் gross national product இருந்து எதை கழிக்கணும்? depreciation. என்ன depreciation? what do you mean by depreciation? தேய்மானம் என்றால் என்ன? தேய்மானம் என்பது அளவீட்டிலே நல்லா புரிஞ்சுக்கணும். தேய்மானம் என்றால் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அதை உற்பத்தி செய்ய பயன்படுத்துகின்ற பொருள், அதை உற்பத்தி செய்யும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பொருள் என்ன ஆகும்? தேய்மானம். தட் இஸ் கால்டு டெப்ரிசியேஷன். அதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவோம், அதே நேரத்தில் அந்த பொருள் வந்து தேய்மானம். தட் இஸ் கால்டு டெப்ரிசியேஷன். அதான் கிளியர் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறான், சேர் செய்கிறான்னா ரம்பம் அறுக்கிறான். ரம்பம் அறுக்கும்போது அதனுடைய பல்லு என்ன தேயும். ஆனால் அவன் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம்? சேரோ மேஜையோ நாற்காலியோ ப்ரொடக்ஷன் பண்ணுவான். அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது ரம்பத்தினுடைய தேய்மான செலவு, டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ், அந்த தேய்மான செலவை அந்த நாட்டு வருமானத்திலிருந்து கழித்து விட்டால் கிடைக்கக்கூடியதான் நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி அதை கழிச்சிடணும். எதை கழிச்சிடணும்? டெப்ரிசியேஷன், தேய்மானத்தை கழித்து விட்டால் கிடைக்கக்கூடியதுதான் NNP. NNP ஈக்குவல் டு GNP, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மைனஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் என்றால் தேய்மானம். டெப்ரிசியேஷன் மீன்ஸ் தேய்மானம். டெப்ரிசியேஷன்னா தேய்மானம். அது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது அந்த பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னாவும் தேய்மானம் அடையும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சைக்கிள் வரீங்க ஸ்கூலுக்கு, டயர் என்னாகும்? சைக்கிளோட டயர் தேய்மானம் அடையும். தேய்மானம் அடையும் போது என்ன பண்ணுவீங்க? அது போய் செருப்பு தைக்கிறோட தேய்ப்பீங்க, 10 ரூபா கொடுப்பீங்க. அதுக்காக நான் தேய்மான செலவு அதெல்லாம் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணிடணும். ஒரு பொருள் உற்பத்தி ஆகும், அதே நேரத்தில் அதை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து தேய்மானம் அடையும். தட் இஸ் கால்டு டெப்ரிசியேஷன். அதுதான் தேய்மான செலவை கழித்து விட வேண்டும். ஜிஎன்பியிலிருந்து மைனஸ் டெப்ரிசியேஷன், தட் இஸ் கால்டு NNP. அடுத்தது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. இது வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி. இது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. டொமஸ்டிக்னா உள்நாடு உற்பத்தி. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் a part of gross domestic product. Net domestic product means by deducting the net domestic product என்ன பண்ணனும்னா by deducting the depreciation from the NDP. Then the NDP equal to GDP minus gross domestic product. எதை கழிக்கணும்? தேய்மானத்தை கழிக்கணும். மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து என்ன கிடைக்கணும்? தேய்மான செலவு கழித்து விட்டால் கிடைக்கக்கூடியதுன்னா NDP, net domestic product. நான் நெட்னா நிகர நாட்டு உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாடு. டொமஸ்டிக் மீன்ஸ் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ அந்த இது நமக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் ஆர் வி கிளியர்? இப்போ அடுத்தது ஒரு தனிநபருடைய வருமானம். நாட்டினுடைய மொத்த வருமானத்தை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது தனிநபர் வருமானம். Per capita income means
per capita இன்கம்னா நாட்டு வருமானம் வந்து நாட்டு வருமானத்தை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் வகுத்து விட்டால் கிடைக்கக்கூடியதுதான் per capita income. For example, ஒரு நாட்டினுடைய வருமானம் ஒரு நாட்டினுடைய வருமானம் 100 கோடி, ஒரு நாட்டினுடைய வருமானம் 100 கோடி, அதனுடைய மக்கள் தொகை 10 லட்சம், மக்கள் தொகை 10 லட்சம். அப்ப வாட் யூ மீன் பை per capita இன்கம்னா அப்ப அந்த நாட்டினுடைய ஒரு தனிநபருடைய வருமானம் 1000 ரூபாய். ஒரு தனிநபர் வருமானம் per capita income equals to rupees 1000. Rupees 1000 is per capita. Understand? இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானத்தை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் டிவைட் பண்ணினா கிடைக்கக்கூடியது that is called per capita income. அப்ப இந்த கோடி 10 கோடி ரூபாயை 10 லட்சத்தால டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடியது 1000 ரூபாய். if it is population increase ஆனதுன்னா per capita income குறையும். பாப்புலேஷன் குறைஞ்சால் per capita income அதிகமாகும். இது என்னன்னா பாப்புலேஷனும் தனிநபர் வருமானமும் ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ். இது ரெண்டு என்ன ரிலேஷன்ஷிப்? நாட்டு வருமானம் அதிகமாக இருந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தால் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும். நாட்டு வருமானம் குறைவாக இருந்து மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கும். ஆக ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நேஷனல் இன்கம் அண்ட் பாப்புலேஷன். ரெண்டும் என்ன தலைகீழ் தொடர்பு. அது அதிகமாக இருந்து இது குறைவாக இருந்தால் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா தனிநபரோட வருமானம் குறைவாக இருக்கும். இப்போ தனிநபர் வருமானம் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ கிளியர்? இதில் ஆல் ஆஃப் யூ டு ஹேவ் எனி டவுட் இன் இட்? இப்போ பாப்புலேஷன் நேஷனல் இன்கம் இவ்வளோ கோடி ரூபாய், அப்போ இது வந்து 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் பேர் மக்கள் இருக்காங்கன்னா தனிநபர் வருமானம் 1000 ரூபாய். இது அதிகமாக போய் மக்கள் இன்னொன்று ஒரு கோடி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நாட்டு தனிநபர் வருமானம் 100. மக்கள் அதிகமாகிடுச்சுன்னா வருமானம் குறையும். மக்கள் குறைவாகிடுச்சுன்னா வருமானம் அதிகமாகும். இது இருந்தால் ரெண்டு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் நேஷனல் இன்கம் அண்ட் பாப்புலேஷன். அது அதிகமாக இருந்து இது குறைவாக இருந்தால் அது மக்களுடைய தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடுங்கிற ஒரு நிலையினை அடையணும்னா மக்களுடைய குறைவாக இருக்கணும், நாட்டுடைய வருமானம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாடு அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து கூட நம்ம நாடும் வளர்ச்சி அடைந்த நாடுங்கிற ஒரு நிலையை அடையணும்னு கூறிக்கொண்டு அடுத்த டாபிக் நம்பர் 6 பர்சனல் இன்கம். வாட் யூ மீன் பை பர்சனல்? தனிநபர் வருமானம். பர்சனல் இன்கம் மீன்ஸ் த டோட்டல் மணி இன்கம் received by individuals. ஒவ்வொரு தனிநபருடைய வருமானம் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் இல்லைகள் ஹவுஸ்ஹோல்டு மற்றும் தனிநபருடைய வருமானங்கள் ஒரு நாட்டினுடைய தனிநபர் மற்றும் இல்லங்களுடைய வருமானம் ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்ஸ் அனைத்து வகையிலும் வரக்கூடிய தனிநபர் மற்றும் இல்லங்களின் வருமானத்தை பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ் அதை வந்து நேரடி வரிகளின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஆகிய அனைத்தையும் சேர்த்தால் that is called personal income. Therefore, personal income can be expressed as follows. இதை எப்படி சொல்ற? PI equal to NI corporate income taxes minus undistributed corporate profits. Undistributed corporate profits minus social security minus contribution, social security contribution plus transfer payment. இது அனைத்தும் சேர்ந்தது தான் that is called personal income. நல்லா கிளியர்? பர்சனல் இன்கம்னா அனைத்து வகையான இல்லங்கள் மற்றும் தனிநபருக்கு வரக்கூடிய வருமானம். ஆல் பாசிபிள் எல்லா விதத்துலையும் அவன் தொழில் வச்சிருப்பான், வேற ஏதாவது தொழில் தொடங்கியிருப்பான், சைடு பிஸ்னஸ் பண்ணியிருப்பான், அனைத்து வகையான வருமானங்களை சேர்த்தா that is called personal income. அடுத்ததாக டிஸ்போசபிள் இன்கம், செலவிடத்தக்க வருவாய். என்னென்ன விதத்தில் அவன் செலவு பண்ணான்? டிஐனா டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் which can be spent on consumption. அவன் எவ்வளவு வரக்கூடிய வருமானத்தை டிஸ்போஸ் பண்றான், செலவு பண்றான், கன்சம்ஷன் நுகர்வுக்காக பொருளை வாங்குறான், பயன்படுத்துறான். that is called consumption by individuals and family. அவனுடைய குடும்பம் வந்து பல்வேறு பொருள்களை வாங்கி நுகரும் பொழுது கன்சம்ஷன்னா ஒரு பசியோட இருக்கான். வாட் யூ மீன் பை கன்சம்ஷன்?
பசியோடு இருக்கிற நுகர்வோருக்கு மணி 2 மணி ஆகிடுது. 2 மணி வரைக்கும் காசு எடுத்துகிட்டே இருங்க. பசிக்குது. பசிச்சோன்னா என்ன பண்ணுவான்? டப்பாவை திறப்பான். டப்பாவில் வந்து சாப்பிடுவான். அப்போ என்ன ஆகும்? டப்பாவில் இருக்கிற பண்டம் காலி ஆகிடும். அவனுடைய பசி சரியாயிடும். தட் இஸ் கால்டு கன்சம்ப்ஷன். அது பேர் என்ன? நுகர்வு. பண்டங்கள் மற்றும் பணிகளின் பயன்பாட்டின் அழிவு தான் கன்சம்ப்ஷன். பண்டங்களாக இருக்கட்டும், பணிகளாக இருக்கட்டும், அந்த பயன்பாட்டினுடைய டெஸ்ட்ரக்ஷன் அழிவு தான் நுகர்வு. That is called consumption. Understand? All are clear about consumption? புரிஞ்சுக்கணும். நுகர்வு என்பது பசியோடு இருக்க ஒரு நபர் வந்து இட்லியோ தோசையோ சாப்பாடோ சாப்பிட்றாங்கன்னா சாப்பாடு காலியாகிடும். ஆனால் அவருடைய பசி தீர்ந்து போயிடும். அது வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கன்சம்ப்ஷன் மீன் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. பயன்பாட்டின் அழிவு தான் கன்சம்ப்ஷன். பயன்பாட்டின் அழிவு. அவனுக்கு பயணம் கொடுக்குது, ஆனால் அந்த உணவே சரியாக போயிடும். இப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள், இப்போ நான் இருக்கேன், ஆசிரியர் இருக்காரு, நான் சொல்லி தரேன், என்னுடைய பணியை நீ நுகர்றீங்க, கன்சியூம் பண்ணும் பொழுது நான் சொல்லக்கூடியதெல்லாம் கவனிக்கிறீங்க. கவனிக்கும் போது நான் எங்கே உயிரோடு தான் சார் இருக்கேன், நீங்கள் எங்கே அழிஞ்சு போனேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்னுடைய டேஸ் நான் கவுண்டிங் டேஸ் குறையும். நாட்கள் வந்து 80 எழுதிங்கிறது 70 எழுதில் போயிடும். தட் இஸ் கால்டு கன்சம்ப்ஷன். தட் இஸ் கால்டு கன்சம்ப்ஷன். வாழ்க்கையுடைய பயன்பாட்டின் அழிவு தான் நுகர்வு. ஒருத்தன் வந்து பண்டங்களை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தும் பொழுது அந்த பண்டம் வந்து சரியாயிடும், காலியாகிடும். ஆனால் அவனுக்கு பயன்பாட்டை கொடுத்துடும். பயன்பாட்டின் அழிவு தான் தட் இஸ் கால்டு கன்சம்ப்ஷன். அது வந்து disposable income, actual income which can be spent on consumption. அவன் 100 செலவு பண்ணுறான். ஏன்னா பொருள் வாங்குவான், ட்ரெஸ் வாங்குவான், கார் வாங்குவான், பஸ் வாங்குவான், சைக்கிள், எல்லாத்துக்கும் ஆகக்கூடிய செலவு தான் டிஸ்போசபிள் இன்கம். கன்சம்ப்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அவனுடைய குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவு தட் இஸ் கால்டு கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். தட் இஸ் கால்டு டிஸ்போசபிள் இன்கம். Thus it can be expressed. அது எப்படி சொல்கிறாங்கன்னா DPI disposable income equal to PI personal income minus direct tax. அவனுடைய தனிநபர் வருமானம் மைனஸ் எதை கழிக்கணும்? நேரடியான வரியை கழித்து விட்டால் கிடைக்கக்கூடியதான் டிஸ்போசபிள் இன்கம். அவ்வளோ கிளியர். ஃப்ரம் கன்சம்ப்ஷன் அப்ரோச் என்ன சொல்கிறேன்? DI equal to கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். அவன் வந்து ஒரு நுகர்வோர் இருப்பான். வரக்கூடிய ஒரு 50,000 இந்த மாதிரிக்குன்னா 50,000 செலவு பண்ண மாட்டான். ஒரு 10,000 சேவிங்ஸ் வைப்பான். தட் இஸ் கால்டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். நுகர்வோருக்கும் சேமிப்பு இருக்கும். தட் இஸ் கால்டு டிஸ்போசபிள் இன்கம். ஆல் ஆஃப் இட் கிளியர். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் பாக்கியை பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.